வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை. ஏடிஎம் மையங்கள் முடங்கும் சூழலால் மக்கள் தவிப்பு. செல்லாது அறிவிப்பை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் டிசம்பர் 2ஆம் தேதி விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. பணத்தாள் விவகாரத்தை விவாதிக்க அஞ்சுவது ஏன்? பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கேள்வி. செல்லாத அறிவிப்பால் 1,28,000 கோடி ரூபாய் இழப்பு. மமதா பானர்ஜி குற்றச்சாட்டு. மதிப்பிழந்த பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்களுக்கு பதிலாக புதிய பணத்தாள்களை ரிசர்வ் வங்கியில் தொடர்ந்து மாற்றிக்கொள்ளலாம் என்று ஆர்பிஐ தெரிவித்துள்ளது. செல்லாது என மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட பழைய 500, 1000 ரூபாய் பணத்தாள்களை இனி மற்ற வங்கிகளில் மாற்ற முடியாது. இதற்கான கால அவகாசம் கடந்த வியாழக்கிழமையுடன் முடிவடைந்தது. இருப்பினும் அவற்றை வங்கிகளில் டெபாசிட் செய்யலாம் என நேற்று முன்தினம் மத்திய அரசு அறிவித்தது. இந்த நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பழைய 500, 1000 ரூபாய் பணத்தாள்களை ரிசர்வ் வங்கியில் தொடர்ந்து மாற்றிக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தற்போது நடைமுறையில் உள்ள தனிநபர் பரிமாற்ற உச்சவரமான 2000 ரூபாய் அளவுக்கே மாற்றிக்கொள்ள முடியும். இதற்காக தனி கவுண்டர்கள் எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. பழைய பணத்தாள்களை இனி மற்ற வங்கிகளில் மாற்ற முடியாது. வாடிக்கையாளர்கள் தங்களது சேமிப்பு கணக்கில் மட்டுமே டெபாசிட் செய்ய இயலும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து வங்கி கிளைகளுக்கும் சனி, ஞாயிறு ஆகிய 2 நாட்களும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஏடிஎம் மையங்களும் முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் மக்களுக்கு பணம் பெறுவதில் சிக்கல் எழுந்துள்ளது. மாதந்தோறும் 2வது, 4வது சனிக்கிழமையன்று விடுமுறையாகவும் 1வது, 3வது சனிக்கிழமைகள் வேலை நாளாகவும் வங்கி கிளைகள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் இது நடைமுறைக்கு வந்துள்ளது. அதன்படி 4வது சனிக்கிழமையான இன்றும் வங்கி கிளைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை என்பதால் வங்கி கிளைகள் அனைத்தும் திங்கட்கிழமையன்றுதான் மீண்டும் செயல்படும். ஏற்கனவே புதிய பணத்தாள்களுக்கு பற்றாக்குறை நிலவும் சூழலில் வங்கி கிளைகள், ரிசர்வ் வங்கி அலுவலகம் ஆகியவை 2 நாட்கள் செயல்படாது என்பதால் ஏடிஎம் மையங்களும் முற்றிலும் முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று காலை முதல் இரவு வரை அனைத்து ஏடிஎம் மையங்களிலும் பணம் பெறுவதற்காக நீண்ட வரிசைகளில் மக்கள் காத்திருந்தனர். பணத்தாள்கள் மதிப்பிழந்த விவகாரம் தொடர்பான அனைத்து வழக்குகளும் டிசம்பர் 2ஆம் தேதி விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பழைய பணத்தாள்கள் செல்லாது என்பதை எதிர்த்து தொடரப்பட்ட மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TS தாக்கூர் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது நாடு முழுவதும் இந்த பிரச்சினை தொடர்பாக 24 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்கி கூறினார். அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் இந்த வழக்கை மட்டும் தனியாக விசாரிக்க வேண்டிய அவசியம் எழவில்லை என்று கூறினர். இந்த வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஏற்க முடியாது எனவும் இந்த மனு உள்பட அனைத்து வழக்குகளும் டிசம்பர் 2ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவித்தனர். அப்போது மத்திய அரசின் நடவடிக்கையால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் இந்த நடவடிக்கை சட்டப்பூர்வமானதுதானா என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்படும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். பணத்தாள் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க பிரதமர் மோடி அஞ்சுவது ஏன் என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என அறிவித்தது தொடர்பாக பிரதமர் விளக்கம் அளிக்கவும் விவாதிக்கவும் கோரி எதிர்க்கட்சியினர் கடந்த 8 நாட்களாக அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய ராகுல் காந்தி, அதிக மதிப்புடைய ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்த பிரதமர் மோடி அதற்கு அடுத்த நாளில் சிரித்தபடியே ஜப்பானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் என சுட்டிக்காட்டினார். பின்னர் நாடு திரும்பிய போது பணத்தாள் விவகாரம் தொடர்பாக உணர்ச்சி பூர்வமாகவும் உருக்கமாகவும் அவர் உரையாற்றியதாக குறிப்பிட்டார். இந்த விவகாரம் குறித்து முதலில் நாடாளுமன்ற விவாதங்களில் பிரதமர் மோடி பங்கேற்று பேச வேண்டும் என்றும் அப்போதுதான் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் எனவும் ராகுல் காந்தி கூறினார். ஆனால் நாடாளுமன்றத்திற்குள் பிரதமர் அமர மறுப்பதாகவும் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க மத்திய அரசுக்கும் பிரதமருக்கும் ஏன் இவ்வளவு அச்சம் எனவும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார்.
हम सब लोकसभा के एमपीज हैं, प्रधानमंत्री भी लोकसभा के एमपी हैं। लोकसभा में आकर डिस्कशन नहीं कर रहे, वो अंदर नहीं बैठना चाहते हैं। आपने देखा हंसी आ रही थी, फिर कितनी बार 3-4 बार रोना आया है ना। प्रधानमंत्री को आ जाना चाहिए, डिबेट होगी 3, 4, 5, 6 घंटे की होगी, डिबेट में प्रधानमंत्री जी बैठ जाएं। இந்தியாவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்ட IS ஆதரவாளர்கள் 67 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை டிஜிபிக்களின் மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மாநில காவல்துறை டிஜிபிக்களின் 3 நாள் மாநாடு தெலங்கானா மாநில தலைநகர் ஹைதராபாத்தில் தொடங்கியது. இந்த மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்தியாவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்ட IS ஆதரவாளர்கள் 67 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் என்றும் தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய அரசுடன் மாநில அரசுகள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், பிரதமர் மோடி 500,000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என அறிவித்ததால் பயங்கரவாதிகள் முடங்கி போய் உள்ளனர் என்று ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். மத்திய அரசின் செல்லாத நோட்டு அறிவிப்பால் 1,28,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடம் பொய்களை பரப்பி வருவதாக மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டினார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பழைய 500,000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்ற மத்திய அரசின் முடிவால் நாட்டின் பண பரிவர்த்தனையில் மட்டும் 1,28,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். செல்லாது என்ற அறிவிப்பால் நாட்டில் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கும் என்று பன்னாட்டு தர நிர்ணய நிறுவனமான மூடிஸ் எச்சரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். சாதாரண மக்கள் அவதிப்படும் நிலையில் பிரதமர் மோடி செல்லாத பணத்தாள்கள் விவகாரத்தில் தவறான தகவல்களை கூறி வருவதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் செல்லாத நோட்டு முடிவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும் என்றும், எந்த ஒரு நிகழ்வும் வெற்றி பெற அதில் திரளான மக்கள் பங்கேற்பது அவசியம் எனவும் மமதா பானர்ஜி கூறினார். நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் ரிசர்வ் வங்கி நியாயமான முறையில் பண விநியோகம் செய்கிறதா என தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். ரிசர்வ் வங்கி 4,000 வாடிக்கையாளர்கள் உள்ள ஒரு வங்கிக்கு 42 லட்சம் ரூபாய்க்கு புதிய பணத்தாள்களையும், 35 கிளைகள் 1.5 லட்சம் வாடிக்கையாளர்களுடன் செயல்படும் வங்கி ஒன்றுக்கு வெறும் 3 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே புதிய பணத்தாள்களையும் வழங்கியதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. இதுகுறித்து தில்லி முதல்வரும் ஆம் ஆத்மி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தனது ட்விட்டர் பதிவில், நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் ரிசர்வ் வங்கி நியாயமான முறையில் பண விநியோகம் செய்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். தில்லியில் காற்று மாசுபாடு அடைந்துள்ளதால் பட்டாசு விற்பனை செய்ய தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தில்லியில் தீபாவளி பண்டிகை முடிந்த பிறகு காற்று மாசுபாடு மோசமாக அதிகரித்துள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள சுவாச கோளாறு காரணமாக மக்கள் மற்றும் குழந்தைகள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த பல நடவடிக்கை எடுத்தும் பலன் இல்லாததால் கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இருப்பினும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இது தொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்த உச்சநீதிமன்றம் தில்லி நகரில் பட்டாசு விற்பனை செய்ய தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதிகளில் உள்ள பட்டாசு கடைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமங்கள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் பானிபட் அருகே உள்ள கம்பளி தயாரிப்பு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பானிபட் தாலுகா கோகத் கிராமத்தில் உள்ள கம்பளி தயாரிப்பு தொழிற்சாலை ஒன்றில் நேற்று பிற்பகல் திடீரென தீப்பிடித்தது. தீ மளமளவென சுற்றிலும் பரவியதால் தொழிலாளர்கள் வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இவ்விபத்தில் 7 பேர் உடல் கருகி பலியாகினர். 15க்கும் மேற்பட்டோர் தீ காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் அவசியம். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா பயிர் பாதிப்பு காரணமாக மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் குடும்பத்தினரை திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி தலா 1 லட்சம் ரூபாயை நிவாரணமாக வழங்கினார்.
முன்னதாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்த 6 விவசாயிகளின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி அவர் நிவாரணம் வழங்கினார். இதையடுத்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ரகுநாதபுரத்தில் நஞ்சு உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட விவசாயி கோவிந்தராஜனின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய ஸ்டாலின் திமுக சார்பில் நிவாரணமாக 1 லட்சம் ரூபாயை வழங்கினார். இதேபோல் கோட்டூர் அருகே ஆதிச்சயபுரத்தில் இறந்த விவசாயி அழகேசன் குடும்பத்தினருக்கும் ஸ்டாலின் நிவாரணம் வழங்கினார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்தும் விதமாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன் மனு அளித்தார். திருவாரூர், நாகை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் சம்பா சாகுபடி பிரச்சினை காரணமாக இறந்த விவசாயிகளின் குடும்பத்தினரை ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். இந்நிலையில் திருவாரூர் சன்னதி தெருவில் உள்ள அவரது இல்லத்தில் பி.ஆர். பாண்டியன் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பி.ஆர். பாண்டியன், காவிரியின் குறுக்கே மேகதாது ராசிமணல் பகுதியில் வரும் ஜனவரி மாதம் அணை கட்ட கர்நாடக அரசு அடிக்கல் நாட்ட உள்ளதாகவும் இதனை தடுத்து நிறுத்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் எனவும் ஸ்டாலினை கேட்டுக் கொண்டதாக குறிப்பிட்டார். வருகிற ஜனவரி 2வது வாரத்தில் அடிக்கல் நாட்டப் போகிறோம் என்று கர்நாடக அரசு ராசிமணல் மேகதாது பணிகளை துவங்கப் போகிறோம் என்று அறிவித்திருப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். காவிரி இன்றைக்கு மறுக்கப்படுகிற போது தமிழகத்தில் இருக்கிற ஆளுகிற கட்சி என்கிற அடிப்படையில் கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு தொடர்ந்து புறக்கணிக்கிறார்கள். இது ஏன் மாநிலத்தில் ஒன்றுபடுத்துவதற்கு ஆளுகிற கட்சி தவறுகிறது என்கிற அச்சமும் கேள்வியும் விவசாயிகள் மத்தியில் வந்திருக்கிறது. எனவே உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். தேனி அருகே பஞ்சு மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி வழியில் உள்ள மின்கம்பியில் உரசியதால் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சு மூட்டைகள் தீக்கிரையாகின. கர்நாடகத்திலிருந்து தேனியில் உள்ள தனியார் ஆலைக்கு லாரி மூலம் பஞ்சு மூட்டைகள் கொண்டுவரப்பட்டது. அப்போது தேனி மாவட்டம் லட்சுமிபுரம் என்ற இடத்தில் வந்தபோது மின்கம்பியில் உரசியதால் லாரியில் தீப்பிடித்தது. இதையடுத்து தேனி மற்றும் பெரியகுளத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட 3 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் போராடி தீ அணைக்கப்பட்டது. எனினும் லாரியில் இருந்த 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சு மூட்டைகள் தீக்கிரையாகின. தீ விபத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் அப்பகுதியில் புகை மண்டலமாக காட்சியளித்தது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த தவறினால் மாவட்ட ஆட்சியர், கல்வி அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மதுரை கிருஷ்ணாபுரம் காலனியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் ஆனந்தராஜ் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இதில் தமிழகத்தில் மொத்தமுள்ள அரசு பள்ளிகளில் 15.45% பள்ளிகளில் கழிப்பறை வசதி இல்லை என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவற்றை ஆய்வு செய்ய குழு அமைக்கவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமது மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் வரும் 2019ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தர தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். விருதுநகர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பயிர்க்கடன் வழங்காததை கண்டித்து விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் வேளாண்மை, தோட்டக்கலை, கால்நடை வளர்ப்பு சார்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதில் விவசாயிகளுக்கு உரிய பயிர்க்கடன் வழங்காததை கண்டித்தும் பயிர்க்கடன்களை செலுத்த பழைய ரூபாய் நோட்டுகளை அனுமதிக்க கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை உடனடியாக வழங்கப்பட வேண்டும். பயிர்க்கடனை செலுத்தும் போது செலுத்துவதற்குண்டான 500 ரூபாய் நோட்டு செல்லுபடியாக என்ற உத்தரவை மத்திய அரசு புறப்பிடிக்கப்பட வேண்டும். விவசாயிகளுக்கு கடன் செலுத்தும் தொகை கால நீடிப்பு செய்யப்பட வேண்டும். மத்திய அரசு உடனடியாக விதிவிலக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மதுரையைச் சேர்ந்த தம்பதி நடிகர் தனுஷை தங்களது மகன் என உரிமை கோரிய வழக்கில் அவர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என மதுரை மேலூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் கதிரேசன், மீனாட்சி தம்பதியினர் மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். அதில் தங்களது மகனான கலைச்செல்வன் கடந்த 2002ஆம் ஆண்டு திருப்பத்தூரில் உள்ள பள்ளிக்கு சென்று வீடு திரும்பவில்லை என்றும் பின்னர் தனுஷ் என்ற பெயரில் திரைப்படங்களில் நடித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் மகனை தேடி சென்னை வந்தபோது தங்களை காண அனுமதிக்கவில்லை என்றும் தற்போது தங்களுக்கு வயதாகிவிட்டதால் வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் மகனிடமிருந்து ஜீவனாம்சம் பெற்றுத்தரவும் கோரினர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செல்வகுமார் இது தொடர்பாக நடிகர் தனுஷ் வரும் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார்.
தமிழக கேரள எல்லையில் அதிரடி படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஒரு பெண் உள்பட 3 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்களில் ஒருவரது உடல் கிருஷ்ணகிரி கொண்டுவரப்படுவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான படுக்காவன பகுதியில் மாவோயிஸ்டுகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுவதாக உளவுத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கேரள அதிரடி படையினர் அங்கு விரைந்ததால் அவர்கள் தப்பியோட முயன்றனர். அப்போது நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் குப்புராஜ், சோமன், அஜிதா ஆகிய 3 சுட்டுக் கொல்லப்பட்டனர். பெங்களூரைச் சேர்ந்த குப்புராஜின் உறவினர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் செட்டியம்பட்டியில் உள்ளதால் அவரது உடல் அங்கு கொண்டுவரப்படுவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு காவல்துறையினர் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டனர். இதனிடையே குப்புராஜின் உடலை கேரளத்திலேயே தகனம் செய்ய உள்ளதாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் புதுக்கோட்டையில் முதல் முறையாக இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை புத்தக காட்சி நடைபெறவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதன்முறையாக நடத்தப்படும் புத்தக காட்சி என்பதால் வாசகர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நகர்மன்ற வளாகத்தில் நடைபெறும் இந்த புத்தக காட்சியில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் பார்வைக்கு வைக்கப்படுகின்றன. அறிவியல் படைப்புகள் மட்டுமின்றி இலக்கியம், கலாச்சாரம், ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களும் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இந்நிலையில் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாநில செயலர் பாலகிருஷ்ணன் இந்த புத்தக காட்சியை 1 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பார்வையிட உள்ளதாக தெரிவித்தார். 25க்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள் கலந்துக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான புத்தகங்கள் இதில் இடம்பெறுது. இந்த புத்தக திருவிழாவை பார்ப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டத்திலுடைய பள்ளி, கல்லூரி மாணவர்களை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட 1 லட்சம் மாணவர்கள் இதில் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. சேலத்தில் உள்ள புகழ்பெற்ற குழந்தை இயேசு தேவாலயத்தில் வெள்ளி விழா ஆண்டு கொண்டாட்டம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். சேலம் 4 சாலை பகுதியில் அமைந்துள்ள இந்த தேவாலயம் கடந்த 1991ஆம் ஆண்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் கட்டடக்கலை வடிவமைப்புடன் கூடிய இந்த தேவாலயத்தை காணவும் வழிபடவும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து மக்கள் வருவது வழக்கம். இந்நிலையில் தேவாலயத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தை தருமபுரி மறை மாவட்ட ஆயர் டாக்டர் லாரன்ஸ் பயஸ் குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தார். அப்போது அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பாடல்கள் பாடப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுப்பிக்கப்பட்ட இந்த குழந்தை இயேசு பேராலயத்திலிருந்து ஏராளமான மக்கள் அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசிரையும் அருளையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள இந்த 3 நாட்கள் மிகவும் ஆசீர்வாதமான நாட்களாக இருக்க போகிறது. விழுப்புரத்தில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித சவேரியார் ஆலயத்தின் கொடியேற்று விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விழுப்புரத்தில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித சவேரியார் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் இந்த ஆண்டுக்கான ஆண்டு பெருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்று விழா நேற்று நடைபெற்றது. இதில் குழந்தை இயேசு, மாதா சொரூபங்கள் வைத்த திருத்தேரினை சுமந்து ஊர்வலமாக சென்ற கிறிஸ்தவர்கள் ஆலயத்தை வந்தடைந்த பின்பு இயேசுவின் திருவுருவம் வரையப்பட்ட கொடி ஏற்றப்பட்டது. அப்போது கூடியிருந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கைகளை தட்டியும் இயேசு பிரானை அழைத்தும் பிரார்த்தனை செய்தனர். கொடியேற்ற நிகழ்ச்சியினை அச்சிறுப்பாக்கம் புனித அசிசி இல்ல இயக்குனர் வின்சென்ட் பால்ராஜ் தலைமை தாங்கி நடத்தினார். பின்னர் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை நடத்தினர். அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை 9 நாட்கள் சிறப்பு திருப்பலி மற்றும் தேர்பவனி நடைபெறவுள்ளது. சீனாவில் கடும் நிலநடுக்கம், வீடுகள் அதிர்ந்ததால் பீதியடைந்த மக்கள் வீதிகளில் தஞ்சம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள்.
சீனாவின் ஜின்ஜியாங் மாகாணத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அங்குள்ள கட்டிடங்கள் குலுங்கின. இதனால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வீதிகளில் தஞ்சமடைந்தனர். சீனாவின் வடமேற்கு மாகாணமான ஜின்ஜியாங் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவாகியுள்ளது. பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அங்குள்ள கட்டிடங்கள் குலுங்கின. சுவரில் பொருத்தப்பட்டிருந்த விளக்குகள் நிலநடுக்கத்தால் ஆடின. இதனால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வீதிகளில் தஞ்சமடைந்தனர். இதில் கட்டட இடிபாடுகளில் சிக்கி ஒருவர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலநடுக்கத்தின் தாக்கம் கிர்கிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் எல்லையிலும் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்து இதுவரை விரிவான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. சிரியாவின் இட்லிப் மாகாணத்தில் உள்ள தெர்மனின் கிராமத்தில் மகப்பேறு மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 3 பேர் பலியாகினர், பலர் படுகாயமுற்றனர். சிரிய அதிபர் ஆசாத் தலைமையிலான அரசு படைகள் மற்றும் ரஷ்யாவின் படைகள் இணைந்து அரசுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்கள் மீது தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. கிளர்ச்சியாளர்கள் வசமுள்ள இட்லிப் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அங்குள்ள தெர்மனின் கிராமத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றின் மீது ராக்கெட் குண்டு வீசப்பட்டதில் பெண்கள் உள்ளிட்ட 3 பேர் பலியாகினர். இந்த தாக்குதல் தொடர்ந்து 3 முறை நடத்தப்பட்டதால் கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. இடிபாடுகளில் சிக்கியவர்களை அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே தீவிரவாதிகளை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் ஒன்றுமறியா மக்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை எனவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற முதல் போட்டி சமனில் முடிவடைந்த நிலையில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற 2வது போட்டியில் இந்திய அணி 246 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்திய அணி தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்நிலையில் 3வது போட்டி பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் இன்று தொடங்குகிறது. IS பிந்த்ரா திடலில் காலை 9:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை. ATM மையங்கள் முடங்கும் சூழலால் மக்கள் தவிப்பு. செல்லாத அறிவிப்பை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் டிசம்பர் 2ஆம் தேதி விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. பணத்தால் விவகாரத்தை விவாதிக்க அஞ்சுவது ஏன்? பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கேள்வி. செல்லாத அறிவிப்பால் 1,28,000 கோடி ரூபாய் இழப்பு, மமதா பானர்ஜி குற்றச்சாட்டு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.